வணக்கம். சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அடைக்கலம் தரும் பொதுமக்களை கொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜெர்மனி தெரிவிப்பு. காசா மக்கள் தொகையில் 1.8% பேரை இஸ்ரேல் கொன்றுள்ளது, வெளியானது அறிக்கை. ஹனியவின் கொலை ஈரானின் இறையாண்மையை மீறியது, சீனா தெரிவிப்பு. டிரம்பின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஊடுருவல், பின்னணியில் ஈரான். ரஷ்யாவிற்குள் புகுந்த உக்ரைனிய படைகள் அமைதியான மக்களை அச்சுறுத்துவதாக மாஸ்கோ குற்றச்சாட்டு. ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்வு, சிறுபான்மையினருக்கு எதிராக அதிகரிக்கும் வன்முறை. சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியான இடுக்கைகளில் ஜேர்மன் வெளியுறவு அமைச்சகம் காசாவிற்கு ஒரு மனிதாபிமான போர் நிறுத்தம் மற்றும் அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் முன்மொழியப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒப்பந்தம் தேவை என்று தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் காசாவில் இருந்து வரும் அறிக்கைகள் பயங்கரமானவை, அடைக்கலம் தேடும் பொதுமக்கள் கொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும், இஸ்ரேலிய ராணுவத்தால் பள்ளிகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும். காசாவில் பல மாதங்களாக சண்டையில் இருந்து தப்பியோடி வரும் பெண்கள், ஆண்கள் மற்றும் பல குழந்தைகளின் பாதுகாப்பு தேடும் துன்பம் அளவிட முடியாதது. அவர்கள் இனியும் சண்டையில் ஈடுபடக்கூடாது. அவர்களை பாதுகாப்பு கவசங்களாக பயன்படுத்துவதை கமாஸ் நிறுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து கொண்டிருக்கும் போரில் கமாஸ் போராளிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சுமத்தி இந்த தாக்குதலை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்குரிய ஆதாரம் இதுவரை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 7 முதல் காசாவின் மக்கள் தொகையில் 1.8% பேரை இஸ்ரேல் கொன்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. பாலஸ்தீனிய மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின்படி முற்றுகை இடப்பட்ட கடலோர பகுதியில் உயிரிழந்தவர்களில் 24% பேர் இளைஞர்கள் என்றும், இவர்களின் வயது 18 தொடக்கம் 29 வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் காயமடைந்தவர்களில் 70% பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகளாவார். 10,000 பேர் காணாமல் போயுள்ளனர் மற்றும் 2 மில்லியன் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று பணியகம் தெரிவித்துள்ளது. அதே காலகட்டத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 620 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 75% பேர் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆகும். காசாவில் 34 பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்துள்ளனர் மற்றும் உணவு பற்றாக்குறையால் சுமார் 3500 குழந்தைகள் இறக்கும் அபாயத்தில் உள்ளனர் என்றும் பணியகத்தின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் தேசிய கண்ணியத்தை பாதுகாப்பதில் தனது நாடு ஈரானுக்கு ஆதரவு அளிப்பதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தெரிவித்துள்ளார். ஈரானின் தற்காலிக வெளியுறவு மந்திரி உடனான தொலைபேசி அழைப்பில் தெஹ்ரானில் கமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியே படுகொலை செய்யப்பட்டதை பெய்ஜிங் கண்டித்ததை வாங் மீண்டும் கூறினார். மேலும் இந்த தாக்குதல் ஈரானின் இறையாண்மையை மீறியது மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தியது என்று தெரிவித்துள்ளார். கனியேவின் கொலை காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை செயல்முறையை நேரடியாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தியது மற்றும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியது என்று அலி பகேரி கனியிடம் வாங் கூறினார் என சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூலை 31 அன்று கனியே கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக ஈரானும் கமாஸும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த கொலைக்கு இஸ்ரேல் பொறுப்பு ஏற்கவில்லை அல்லது மறுக்கவில்லை. படுகொலை தொடர்பாக இஸ்ரேலை கடுமையாக தண்டிப்பதாக ஈரான் உறுதியளித்துள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தேர்தல் பிரச்சாரம் ஊடுருவல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. டிரம்பின் முன்னாள் மூத்த ஆலோசகரின் மின்னஞ்சல் கணக்கிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் உயர் அதிகாரிக்கு கடந்த ஜூன் மாதம் ஈரானிய ராணுவ புலனாய்வு பிரிவு எச்சரிக்கை ஒன்றை அனுப்பிய ஒரு உதாரணம் இந்த குற்றச்சாட்டிற்கு மேற்கோளிடப்பட்டுள்ளது. 2024 அமெரிக்க பிரச்சாரத்தில் தலையிட வெளிநாட்டு முகவர்களின் முயற்சிகளை விவரிக்கும் அறிக்கையை மைக்ரோசாப்ட் வெளியிட்ட ஒரு நாளுக்கு பின்னர் இந்த குற்றச்சாட்டு வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த இந்த குற்றச்சாட்டை ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் பிரதிநிதிகள் மறுத்துள்ளனர். 2020 ஆண்டு ட்ரோன் தாக்குதலில் முக்கிய புரட்சி காவலர் ஜெனரல் காசிம் சுலைமானியை கொன்ற ட்ரம்ப் மீது பதிலடி கொடுக்க உள்ளதாக தெஹ்ரான் நீண்ட காலமாக அச்சுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் ட்ரம்ப் உட்பட அரசியல் பிரமுகர்களுக்கு எதிராக படுகொலை முயற்சிகளை சதி செய்ததாக ஈரானுடன் உறவு கொண்ட பாகிஸ்தானியர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நடவடிக்கையின் சமீபத்திய முன்னேற்றமாக உக்ரைனிய படைகள் ரஷ்யாவிற்குள் 30 கிலோமீட்டர் வரை உட்புகுந்து உள்ளனர். ரஷ்யாவுடனான 2 ஆண்டுகால போர் நடவடிக்கையில் முதல் முறையாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யா மீதான நேரடி தாக்குதலை அங்கீகரித்து உள்ளது. 2022 ஆரம்பித்த யுத்தத்தில் இதுவரையிலான போர் நடவடிக்கையில் இது உக்ரைனின் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ள தகவலில் உக்ரைனிய படைகளுடன் குர்ஸ்க் பகுதியில் 6வது நாளாக தடுப்பு தாக்குதல் நடைபெற்று வருகின்ற நிலையில் டோல்பினோ மற்றும் ஒஷ்பிகோலோடஸ் ஆகிய கிராமங்களில் உக்ரைனிய படைகள் தற்போது ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா உக்ரைன் அமைதியாக வாழும் ரஷ்ய மக்களை அச்சுறுத்துகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இரவு நேர உரையில் உக்ரைனால் நீதியை மீட்டெடுக்கவும் ஆக்கிரமிப்பாளர் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கவும் முடியும் என்பதை நிரூபித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அரசு கவிழ்ந்ததன் பின்னர் அங்கு கடந்த சில நாட்களில் மாத்திரம் சிறுபான்மையினர் மீது 205 தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அந்த நாட்டின் சிறுபான்மை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன. பங்களாதேஷில் வெடித்த வன்முறையால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த 5ஆம் தேதி பதவி விலகி இந்தியாவிற்கு தப்பி சென்றார். தொடர்ந்தும் அந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல்கள் அதிகரித்தன. இந்த நிலையில் பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மை அமைப்புகளான இந்து, புத்த, கிறிஸ்தவ ஒற்றுமை கூட்டமைப்பு மற்றும் பூஜா உத்ஜபன் பரிஷத் ஆகிய அமைப்புகள் தொடர்ந்தும் அந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல்கள் அதிகரித்தன. இந்த நிலையில் பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மை அமைப்புகளான இந்து, புத்த, கிறிஸ்தவ ஒற்றுமை கூட்டமைப்பு மற்றும் பூஜா உத்ஜபன் பரிஷத் ஆகிய அமைப்புகள் முகமது யூனுஸுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். குறித்த கடிதத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் சிறுபான்மையினருக்கு எதிராக பங்களாதேஷில் 205 தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று உள்ளன. ஆயிரக்கணக்கான இந்து குடும்பங்கள் நெருக்கடியாகிவிட்டன. பல கோயில்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டில் ஏற்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக என்றும் இல்லாத வகையில் வன்முறைகளை மேற்கொண்டு ஒரு கட்சி சதி செய்வதை நாங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அமைதியின்மை சர்வதேச கண்டனத்தையும் விளைவித்துள்ளது. இந்த போக்கை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.